எல்லா நியூஸ் சேனல்ஸும் ஒரு மாத கால டிவிக்கு ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னு போல் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு வார காலமா டிவிக்கு ஆட்சிக்கு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மாதிரியான நிறைய கான்ட்ரவர்சி நியூஸ் போய்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒண்ணு, பள்ளிக்கூட அடையாள அட்டையில ஐடி கார்டுல சாதியை குறிப்பிட போறோம் அப்படின்னு அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பேசியது. இது என்ன மாதிரியான ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் இது கண்டிக்கத்தக்கது. கண்டிப்பா இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். இரண்டாவது, அமைச்சர் கில்லி சரத் அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா இல்லையா, பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எவிடன்ஸோட டாக்டர்ஸ் முதற்கொண்டு நிறைய பேர் இது இப்படித்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை அவருக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் தரப்பினர், அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அவருடைய நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க, அவருடைய டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வீடியோ போட்டு இவருக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு விஷயம் இது பத்தி நம்ம இன்னொரு வீடியோல ஃபுல்லா பேசலாம். இது ரெண்டு. மூன்றாவது, ஒரு அமைச்சர் ஒரு குழந்தைக்கு, அதாவது பரிசு வழங்க சென்ற இடத்துல ஒரு குழந்தைக்கு பாலியல் சீண்டல், அதாவது தொடக்கூடாத இடத்துல எல்லாம் கையை வச்சு தொடர்றது மாதிரியான ஒரு வீடியோ. அது உண்மைதான். ஆனா அது கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது. இது அவர் என்ன எண்ணத்துல பண்ணாரு அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனா தொடக்கூடாத இடத்துல தொட்டது ஒரு அமைச்சர், அவர் கண்டிப்பா கண்டிக்கத்தக்கது. இதை கண்டிப்பா வன்மையா கண்டிக்கணும். நான்காவது முக்கியமான ஒண்ணு, திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு விபத்து நடந்திருக்கு. என்னைக்கு கேட்டா, விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் அன்று அன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வரவழைக்கப்பட்ட கேக்கு வெட்டாம திருப்பி அனுப்பப்பட்டது. இந்த ஒரு நிகழ்வை சுட்டி காட்டி எல்லாரும் இதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கும் போது, அடுத்த நாள் மறுநாள் ஈவினிங் திரிசா அவர்கள் ஒரு போட்டோவை ஷேர் பண்ணாங்க. விஜய் அவர்களோட சேர்ந்து கேக்கு வெட்டியது மாதிரியான ஒரு போட்டோ, அவர் பிறந்த நாள் அன்னைக்கு. அதோட அவர்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான முரண்பட்ட கான்ட்ரவர்சி கண்டினியூஸா ஒரு வாரமா பஞ்சம் இல்லாம போய்கிட்டு இருக்கு நமது தமிழக வெற்றி கழக முதல்வருடைய விஜய் உடைய ஆட்சியில் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நாம இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.